இல்லைங்க, ஒரு விஷயம் நாங்க ரொம்ப கிளியருங்க. எப்பவுமே தலைவர் இருந்த காலத்துல இருந்து இங்க எந்த திட்டங்கள் வந்தாலும் அது மக்களுக்கான திட்டம் தான். அந்த மக்கள் அதை விரும்பும் பட்சத்தில் அந்த திட்டம் வந்தா தான் அங்க அது சக்சஸ் ஆகும். நம்ம வம்பா எதுவுமே புகுத்த முடியாதுங்க. அதனால பரந்தூர் விளைநிலங்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு ஏரியா. நிச்சயமாக அது ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு அங்க வாழும் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் இருந்தால் அதை தேமுதிக வரவேற்கும். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக அது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டமாக இருந்த வரவேற்போம். இல்லைன்னா நிச்சயமாக அது தேவையில்லை என்றால் தேமுதிக அதுக்கு துணை நிற்காது. இன்னைக்கு திமுக வெளிநடப்பு பண்ணிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நான் ஒரு 2-3 மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேங்க. அதனால அவங்க கட்சி சார்பா அவங்க அது ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்கீம் வந்தா அதனால மக்களுக்கும் அங்க வாழ்பவர்களுக்கும் அதனால பெனிஃபிட் இருக்கான்றத நம்ம பார்ப்போம். அது உண்மையிலேயே மிகப்பெரிய விளைநிலங்களாக இருக்கு, உறுதியாக அதனால் விவசாயிகளும் மக்களும் பாதிப்பாங்கன்னா நிச்சயம் தேமுதிக அதுக்கு துணை நிற்காதுங்க. பரவாயில்ல, இது எந்த ஒரு திட்டம் வரும்போதும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த எதிர்ப்பை மீறி மக்களுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நல்லதுன்னா அந்த நேரத்தில் நாங்கள் தேமுதிக அதை பத்தி சொல்றோம். யாராக இருந்தாலும் ஒருமையாக பேசுகின்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவரும் மனிதர்கள் தான். அதுவும் நம் ஜனநாயக நாட்டுல வாழ்றோம். அவங்க கருத்துக்களை சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அந்த வகையில அந்த உரிமையை யார் பறித்தாலும் அது கட்டாயம் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது முதல்வரா இருக்கட்டும், சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கட்டும், ஒருமையில் பேசுவதோ அவங்க மனசு புண்படுத்தும்படி பேசுவதோ யாராக இருந்தாலும் இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது என்னைக்குமே தேமுதிக அந்த நாங்க என்கரேஜ் பண்ணவே மாட்டோம். அது தவறு. இல்ல, எப்பவுமேங்க ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். இன்னைக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா உறுதியாக அந்த தேர்தல் வாக்குறுதியை நம்மால் நிறைவேற்ற முடியும் என்று மட்டும்தான் அது வாக்குறுதியா நம்ம கொடுக்கணும். நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக எதையோ ஒன்று தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு ஜெயிச்ச பிறகு நம்ம நிலைப்பாடை மாற்றினால் நிச்சயமாக மக்கள் கேள்வி கேட்பாங்க. எந்த மக்களும் உங்ககிட்ட கேட்கலையே, எங்களுக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுங்கன்னு எந்த தாய்மாராவது கேட்டாங்களா? இல்லையே. அப்போ நீங்க ஜெயிக்கணும், உங்க ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்கீம் அறிவிச்சா கட்டாயம் அதை பண்ணணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால வாக்குறுதி கொடுத்தா எந்த வாக்குறுதியா இருந்தாலும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேற்றணும். வெற்றி பெறுவதற்கு ஒரு நிலைப்பாடு, வெற்றி பெற்ற பிறகு ஒரு நிலைப்பாடு என்றால் அது நிச்சயம் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை தேமுதிகவும் வன்மையாக கண்டிப்போம். ஏன்னா முடியாதுன்னு ஏன் வாக்குறுதியா கொடுக்குறீங்க? கொடுத்தா மக்களுக்கு செய்யணும். இன்னைக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுக்கறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாங்களா? ஏற்கனவே கொடுத்த ஆட்சியில கொடுத்த அதே 1000 தான் கண்டினியூ ஆகுது. அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? இன்னைக்கே ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது தமிழ்நாடு. அப்படி இருக்கும் பொழுது வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றும் ஒரு அரசியல் தவறான ஒரு முன்னுதாரணம். மாற்றம் என்று சொல்லி எந்த மாற்றத்தையும் முன்னுதாரணமா கிடையாது. அதனால இதெல்லாம் தப்புங்க. மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா செய்யணும். ஏன் இன்னைக்கு கேப்டன் இல்லைன்னாலும் அவர் செஞ்ச அந்த நலத்திட்ட உதவிகளை நாங்க தொடர்ந்து ஏன் பண்றோம்? மக்களுக்கு ஒரு வாக்குறுதி நம்ம செய்யறோம்னு சொன்னா செய்யணுங்க. அது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இல்ல முடியாதுன்னா முதல்ல சொல்லணும். அதனால வாக்குறுதி கொடுத்தா யாராவது செஞ்சுதான் ஆகணும்.